பாண்டிய ஸ்டோர் பிரமும் பழனி இருந்துட்டு வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியனுமே வந்து ஒரு வழியாக வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஓட்டிட்டு இருந்தாலும் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுவாங்க. சரியான நேரத்தில் பழனி அங்கே வரும்போது பழனி இருந்துட்டு உடனே வந்து என்ன ஆச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. டே தள்ளடா அப்படின்றாங்க. பிளான் பண்ணி தான் வந்து என்ன இப்படி இடிச்சிட்டியான்றாங்க. மச்சான் நீங்களே தானே விழுந்துங்க, நான் காப்பாற்ற தான் வந்தேன்றாங்க. இந்த மாதிரி என் முதுகில் இப்படி குத்திட்டியடான்றாங்க. உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன், ஆனால் வச்ச நம்பிக்கை எப்படி சுக்குநூறாக உடச்சிட்டேட பாவி பாவி, உன்னால் எப்படிதான் இப்படி எல்லாம் பண்ண முடியுது அப்படின்றலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன் நான் ஒரு நாளும் நினச்சி பார்க்கலடா, ஏன்னா உன் மேலே நான் அந்த அளவுக்கான ஒரு நம்பிக்கை வச்சேன்றாங்க. ஆனால் வச்ச நம்பிக்கை இப்படி நீ காப்பாற்றாத போயிட்டிய அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குங்க பாருங்க மச்சான், உண்மையிலே நீங்கள் என்னை ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு கிடையாதுன்றாங்க. ஆனால் அது பல முறை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணாலுமே ஆனால் நீங்கள் அதை காதை கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க மச்சான். ஏன் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீங்கள் கொஞ்சம் கேட்கலாம்ல, அப்படி என்ன உன் பக்கம் இருக்கிற நியாயம்ன்றாங்க. இந்த மாதிரி தான் வந்து கடையில் வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இல்லைன்றாங்க. எவ்வளவோ வந்து பாண்டியன்கிட்ட பேசி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சாலுமே ஆனால் பாண்டியன் புரிஞ்சுக்கிறதா இல்லை. ஏன்னா நீ இப்படி தான் என்னை வேணும்ட்டு வந்து என் முதுகில் குத்தணும்னு நினச்சேன். எங்கள் கடையில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நீ சொந்தமாக கடையை ஆரம்பிக்கணும்ட்டு ரொம்ப வருஷமாக திட்டம் போட்ட மாதிரி தான் இருக்குது. திட்டம் போட்ட மாதிரி நீ அது மாதிரி பண்ணிட்டல அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயம் தான் சொல்லி ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க பேசுறது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற முடிவு பழனிக்கிட்ட இருந்துட்டு, மச்சான் நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, நான் சொல்கிறதுமே வேஸ்ட் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.